100% கேம் கேம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி யுக்தியை வேற லெவலில் கையாளுற ஒரு பர்சன் முத்துக்குமரன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கதறுவீங்களே, அவர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா போய் கேப்டன்சி டாஸ்கில் டீல் போடுறாரு. ஏங்க யாராவது விட்டு கொடுப்பாங்களா, அதுவும் ஜாக் விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கூட தெரியாமல் கடைசியில் ஜாக் அவங்க கேமை விளையாடினாங்க, ராணா ஒவ்வொரு கேமை விளையாடினாரு, விஷால் விளையாடி வின்னே பண்ணிட்டாரு. அவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு கடைசியாக நிராயுத பாணியாக நின்னது முத்துக்குமரன் தான், கேம் கூட விளையாடாமல். அப்போ கூட ரயான் நீ பண்ணது தப்பு தான், நீ பண்ண அந்த டீலே தப்பு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் அக்செப்டே பண்ணலை. இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் அருண் அவர் நாமினேட் பண்ணார். ரொம்ப நக்கலா என்ன ஒரு ஓட்டா ரெண்டாவது ஓட்டு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணார். இந்த காரணத்தை வச்சு என்ன ஜி உங்களுக்கு வந்தா ரத்தம், அருணுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிதான் எனக்கு இருந்து. அதே மாதிரி இங்கே சௌந்தர்யா ஜாக்லின் அவங்க நாமினேட் பண்ணாங்க. ஜாக்லினால ஒத்துக்கவே முடியல, எப்படி அவன் நாமினேட் பண்ணுவா, கூட இருக்கிறவங்க தான் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெஃப்ரிக்கு போன வாரம் அதே தானே பண்ணாங்க. இதில் வேலை அருணை நாமினேட் பண்ணும் போது நீங்கள் படக்காயாக யூஸ் பண்ணுறீங்க. நாங்கள் யார் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் தான் எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது கூட தெரியாமல் இப்போ புதுசாக ஒரு டீம் உருவாயிருக்கு. ஜாக்லின், தீபக், பஞ்சரி, முத்துக்குமரன், ரயான். இது என்னைக்கு உடைய போகுதுன்னு தெரில. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நாளைக்கு என்ன டாஸ்க்குன்னு பார்க்கலாம் வாங்க.